ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஃபேன் கிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிட்டில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் வரதுனால டேரெக்டாக ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஃபேன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம bldc மாற்றுறது தான் இது. ஸோ டேபிள் ஃபேனாக இருக்கட்டும், இல்லை வால் மவுண்ட் ஃபேனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டிங் ஃபேன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேன் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ராடு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய ஃபேனில் இந்த ராடு இருக்கும். ஸோ அந்த ராடோட செட்டாக அந்த மோட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ஃபிட் பண்ணி இதில் ஸ்க்ரூ வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரூ வரும், அதை டைட் பண்ணிட்டா அப்படின்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கீர் செட்டப்பும் சேர்த்து இருக்குது. என்ன காரணம்னா இதோட ஆர்பிஎம் அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆர்பிஎம் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரப்போ ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால இதோட ரொட்டேஷன் இதில் கீரில் அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வேகமாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். என்ன காரணம்னா இவ்வளோ வேகத்துக்கு உங்களுக்கு இப்படி போயிட்டு வந்துன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சரியான வகையில் காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொட்டேஷன் மோட்டர் தனியாக கொடுக்குறதுக்கு காரணம். ஓகேங்களா. செட்டாக இது கூட கொடுக்காத காரணம் அதனால தான் ஸ்பீடு அதிகன்றதுனால. ஸோ இந்த மோட்டரோட ரேஞ்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக கேபினெட் கொடுத்ததுனால உள்ளே மோட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாதி அளவு தான் மோட்டர் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ பெருசு கொடுத்தா ஆல்ரெடி இருக்க மோட்டர் இந்த சைஸில் இருக்கும். ஸோ அந்த ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக செட் ஆகணும் அப்படின்றதுனால இந்த மோட்டர் பார்க்கறதுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஆஃப் சைஸில் தான் உள்ளே இருக்கும். ஓகேங்களா. இது இம்பிள்டாக இதுக்குள்ளே போர்டு இது உள்ளே வச்சுருக்காங்க. தனியாக நம்ம போர்டு தனியாக வெளியில் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இது 12 வோல்ட்லேயும் ஓடும், 24 வோல்ட்லேயும் ஓடும். 12 வரப்போ நார்மல் ஸ்பீடில் வரும், 24 வரப்போ ஹை ஸ்பீடில் ஓடும். ஸோ நான் சொன்ன ஆர்பிஎம்க்கு 24 வோல்ட்டில் தான் ஃபுல்லாக ரீச் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த தனியாக பின்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மோட்ரு டேரெக்டாக ஏசியில் ஓடக்கூடிய மோட்ரு, டேரெக்டாக பவரில் 220 வோல்ட் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ரொட்டேஷன் மோட்டர் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம வெளியில் கிடைக்கக்கூடிய அதே ரொட்டேஷன் மோட்டர் தான் அது பின்னாடி இருக்கிறது. சரிங்களா. இது கூட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் ஒன்று சொருகிருப்பாங்க. இந்த இடத்துல போர்டு இருக்கும், அந்த போர்டில் ஒரு ஜாக் சொருவி அதில் ஒரு 4 ஒயர் வரும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பற்ற வச்சு நம்ம கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் நம்ம பற்ற வச்சு ரெசிஸ்டன்ஸ் தனியாக கொடுத்துருந்தோம். ஸோ நான் இப்போ வரதில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தனியாக கிடையாது. ஸோ இந்த ரொட்டேஷன் சுவிட்ச் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 3 ஸ்பீடு இருக்கும், ரொட்டேஷன் சுவிட்ச் வரும். ஸோ இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த ஒரு செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரொட்டேஷன் சுவிட்ச் வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி வரும், தொடச்சா ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த தொடச்சான ரொட்டேஷன் சுவிட்ச் தான் பார்த்திங்கன்னா அது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் வாங்கி நீங்கள் போட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரொட்டேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டன் டைப்பில் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ அந்த பட்டன் டைமில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 லைன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 1 2 3 இங்கே 1 4 இது 1 5. ஓகேங்களா. இது காமன். ஓகேங்களா. அவுட்புட் காமன். அந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்கோம் அவுட்புட் காமனு. உள்ளே இன் கொடுக்குறீங்களா, அந்த இன்னுக்கான இடத்துல இதை கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதே ரிமூவ் பண்ணக்கூடாது. இதில் சால்டரிங் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டுக்கு இந்த 3 பாயிண்ட்டை சால்டரிங் பண்ணி இதில் ஒயிட் எடுத்து அதில் கொடுத்துடணும். ஸோ அப்போ அதில் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் ஆஃபில் இதை ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் அழுத்தது மூலியமாக ஒர்க் ஆகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவிட்சில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த சுவிட்சை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணிவிட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது செட்டாக இது கூடயே சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற 2 ஒயரு, ஸோ இந்த 2 ஒயர் தான் பார்த்திங்கன்னா பவருக்கான ஒயரு. ஸோ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு ரெட் இருக்கும். ஸோ ரெட்டு பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ். ஸோ இதை கொடுக்கலாம். 12 வோல்ட் கொடுக்கலாம், இல்லை 24 வோல்ட் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன். 12 வோல்ட்லேயே கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. 24 இல்லை 12ல் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி இது. ஸோ ஒரு 4 செல்லை வச்சு நம்ம சின்னதாக 6Hல் ஒரு பேட்டரி ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேட்டரி. ஸோ அதை போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். ஸோ ஓட ஆரம்பிக்குது. ஓகேவா. இது நல்லாவே அழகாக ஓடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பேட்டரியில் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஓடும். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் ஓடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 ஆம்ஸ் பேட்டரியில். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவர் போர்டு. ஸோ இந்த பவர் போர்டு தான் இது கொடுக்குறது. இது ஃபுல் ஸ்பீடில் 24 வோல்ட்டில் ஓடும், ஃபுல் ஸ்பீடில் ஓடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாக்கில் பின்னாடி இந்த இடத்துல 2 இடத்துலையும் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ சிலவங்க பேட்டரியில் ஓடுறதுக்காக வாங்கியிருப்பீங்க, சிலவங்க பவரில் ஒன்றுன்னு யோசிப்பீங்க. அதுக்காக தான் நம்ம இதில் ஜாக் கொடுக்கல. இந்த இடத்துல நீங்கள் அழகாக பார்த்து வச்சு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த வரைக்கும் பாருங்கள் கனெக்டர். ஸோ இதில் நம்ம பவர் நார்மலாக எப்பயுமே கொடுக்கக்கூடிய பவரை கொடுத்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக அந்த கிட்டை நம்ம பழைய ஃபேனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிட்டு வேணுன்றத கமெண்ட் தெரியும், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏன்னா ஒரு டைமும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஆஃபர் டைம் சில டைம் ஆஃபரில் போட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கூட கொடுப்போம். ஸோ நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் வந்தோன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஆஃபர் போடுவோம்.
அந்த நேரத்தில் உங்கள் வேணுன்றவங்க நீங்கள் அந்த ஆஃபரில் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே நம்ம குரூப்போட லிங்க்கும் போகிறோம், நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லையும் போகிறோம். அதில் என்ன மெசேஜ் பண்ணி என்ன ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க.